வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்கு சில பல முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோக்கு நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஆர்பில தற்சமயம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை வெளியிடப்படுறாங்க. கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புவோம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. என்னன்றதை பார்க்கலாம். காலேஜ் டிஆர்பியோடைய ரிசல்ட் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. உதவி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு முடிவுகள் மற்றும் கட் ஆஃப். இதுல பாத்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வு முடிவுகள் எல்லாமே எதிர்பார்த்திருக்கீங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, இல்ல விடைத்தாள்களுடைய ஃபைனல் ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. தேர்வர்களுடைய மதிப்பெண் பட்டியலையும் தட்சணம் வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா பாத்தீங்கன்னா தேர்வர்களுடைய மதிப்பெண் பட்டியல் அப்படின்றது டிக்ளேர் ஆயிருக்குங்க. அவங்களுடைய பிடிஎஃப் நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் யாருடைய பிடிஎஃப் அந்த டேட்டு அந்த கேப்சர் கோட என்ட்ரி போட்டுட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்கும். அதை எடுத்து நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத உங்களால கெஸ் பண்ணிக்க முடியும் மக்களே. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிக அளவில் எடுப்போம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு போட்டித் தேர்வுகள் எதுவுமே இன்றி உடனடியாக அவர்களை எடுத்துக்கலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி பரிசீலனை போட்டிருக்கு. விரைவில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக வெளியிடுவாங்க அப்படின்றது. உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் மற்றும் பாடவாரியாக எதிர்பார்க்கப்படும் கட்ட மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். குவாலிஃபைடு, நாட் ஈக்குவலன்ட், நாட் ஈக்குவலன்ட், நாட் ஈக்குவலன்ட், நாட் குவாலிஃபைடு, சுமாரி யாரெல்லாம் குவாலிஃபைடு, நாட் குவாலிஃபைடு, நாட் குவாலிஃபைடு, நாட் குவாலிஃபைடு பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. குவாலிஃபைடுனா 84, பார்ட் 1ல, பார்ட் 2ல 19, 2 சேர்ந்து 103 குவாலிஃபைடு. குவாலிஃபைடு கேம் டு எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கப்பட்டது. ஓகேங்களா, பேப்பர் 2ல. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் அப்படின்றதையும் தெளிவா நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உதவி பேராசிரியருடைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வியின் கீழ் அரசு கல்வி மற்றும் பள்ளிகள் அரசு கல்வி கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் நேரடி நியமன தேர்வு 2025 27/12/2025 அந்த ஆசிரியர் வாரியத்தால் நடத்தப்பட்டது. தேர்வுக்கு விண்ணப்பித்த 40,047 விண்ணப்பதாரர்கள்ல 42,064 விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வுல கலந்து கொண்டனர். இவ்வாரியத்தில் பார்ட் ஏ, பார்ட் பிக்கான உத்தேச உடைப்பிரிவுகள் 5/1 வெளியிடப்பட்டது. 5/1 13 வரைக்கும் ஆட்சேபனை மனுக்கள் எல்லாமே கொடுத்தாங்க. 25/6/2026 ஆகிய அந்த நாள்ல முந்தைய நாள்ல இணையதளத்துல பாடவாரியா வழங்கப்பட்ட இலவச இந்த இறுதி விடை குறிப்பு மற்றும் ஃபைனலான ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய மாஸ்டர் ஆன்சர் கீஸும் ஃபைனல் கீஸும் உங்களுடைய கேண்டிடேட்டோடைய மார்க் அலோகேட்டட். யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு, யார் யாரெல்லாம் நான் குவாலிஃபைடு அப்படின்ற லிஸ்டர்ஸ் எல்லாம் எழுதிப்பாட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா போட்டி விகிதம் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ 1:2 என்ற ரேஷியோ. சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னா சிவிக்கு அழைக்கப்படுறாங்க. அனுபவம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மார்க்ஸ். பாடத்தின் போட்டி நிலவரம் அப்படின்னு பாக்குறப்ப இதுதான். இறுதி நியமன பட்டியல் ஃபைனலான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் நமக்கு வெளியிட போறாங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இதுல தகுதியானவர்களுடைய எண்ணிக்கை 6,283 பேர் தான் இதுல தகுதி. 1,100 பேர் மற்றும் 100+ மதிப்பெண்கள். ஓகேங்களா, 309 காலி பணியிடங்களுக்கு 1:2 என்ற விகிதத்துல 613 பேர் சிவிக்கு அழைக்கப்படலாம். ஆங்கில தமிழ் ஆங்கில பாடத்தின் போட்டி நிலவரம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப சுமார் 3,300 பேர் இதுல தகுதியா இருக்காங்க. 1,050 பேர் பாத்தீங்கன்னா 100 மேல இருக்காங்க. 406 காலி பணியிடங்களுக்கு 800 பேர் இங்கிலீஷ்க்கு சிவிக்கு அழைக்கப்படலாம். தமிழுக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஓசிக்கு 112 112 18, பிசி 108 to 113, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 104 to 110, எஸ்சிக்கு 106 to 102, எஸ்டிக்கு 92 to 98. ஆங்கிலத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெனரலாவே பொதுப்பிரிவினருக்கு ஒரு கட் ஆஃப் அப்படின்னா பேசிக்கா 114 120 தான் பேசிக்கா இருக்கணும். பிற பாடங்களின் முக்கியத்துவம் பொருளாதாரம், கணியியல் மற்றும் இயற்பியல். இந்த மாதிரி காலி பணியிடங்கள் எக்கனாமிக்ஸ் 103, தகுதி பெற்றவர்கள் 555, 100க்கு மேலேயே 115 பேர் இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார பாடத்துல 103 காலி பணியிடங்களுக்கு சுமார் 200 to 250 பேர் அழைக்கப்படலாம். கணித சிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா
182 காலி பணியிடங்கள். தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2000. 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 500 பேர். கணிதவியல் இயற்பியல் கணிதவியல் 2000க்கு 500 பேர் மேல இருக்கிறவங்களும் சரி, இயற்பியல்ல 200 பேர் தகுதி, பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து சிவி கலைக்கப்படலாம். கணினி அறிவியல்ல 2000க்கு 500 பேர் சிவி, பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 200 பேர் மேல சிவி கலைக்கப்படலாம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ CV2 இன்றைய முதல்ல சான்றிதழ் சரிபார்ப்பு, அனுபவம் உள்ள மதிப்பெண்கள் சேர்ப்பு, நேர்காணல் இறுதி பட்டியல். மதிப்பெண் மாறுபாடுகள் ஸ்கோர் வேரியேஷன்ஸ். அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் ஒரு மதிப்பீட்டு அதிகாரப்பூர்வ பட்டியல +/- 10 மதிப்பெண்கள் வரை மாறுபட வாய்ப்புள்ளது. இதர பாடங்கள் காமர்ஸ் கெமிஸ்ட்ரி பாடங்கள்ல தொழில்நுட்ப குளறுபடிகள் இருப்பதால் துல்லியமாக கட் ஆஃப் அதுல வராது. சோ இந்த மாதிரி தாங்க கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அங்கங்க நடந்துட்டு இருக்கு. அடுத்து நீலகிரி மாவட்டத்துல 48 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல ஒரு மாணவர்கள் கூட சேரப்படவில்லை. ஒரு வேதனைக்குரிய செயல் இது. நீலகிரி மாவட்ட ஆரம்ப பள்ளிகள்ல 352 அரசு மற்றும் அரசு உதயபுரம் பள்ளிகள்ல 93 நடுநிலைப் பள்ளி, 49 உயர்நிலைப் பள்ளி, 8 அரசு உதயபுரம் பள்ளிகள்ல 5 அரசு உதயபுரம் உயர்நிலைப் பள்ளிகள், 3 ஆதி திராவிடர் பள்ளி, சமூக பள்ளி, 32 அரசு மேல்நிலைப் பள்ளி, 10 அரசு உதயபுரம் மேல்நிலைப் பள்ளிகள்ல மொத்தம் 554 பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இதுல 2025-26ஆம் கல்வியாண்டுல 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 2183 பேர் பயின்று வந்த நிலையில் நடப்பாண்டு அந்த எண்ணிக்கை 1689 குறைந்துள்ளது. சோ 494 மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து வெளியேறியுள்ளனர் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 3009 மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து வெளியேறியுள்ளனர். சோ கல்விக்கு அளிக்க பல திட்டங்களை தீட்டி வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. வனப்பகுதியில் வசிக்கும் மாணவர்கள் வனத்துறையின் உதவியுடன் வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். பழங்குடியின மாணவர்கள் மத்தியில் நிலவும் இடைநிலை கற்றலை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தாங்க தற்சமயம் புதிய பாடத்திட்டம் 1, 2, 3 வகுப்புகளுக்கான புதிய பாடநூல்கள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. பள்ளி பார்வை குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை இதுல வெளியிட்டிருக்காங்க. சோ 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அந்த கலைத்திட்டம் மற்றும் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே இதில் செயல்பாட்டுக்கு உரியதாக வரும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வை 2 குறிப்பிட்டபடி அரசாணை 2026-27 கல்வியாண்டுல 1 முதல் 3 வகுப்பு மாணவங்களுக்கு புதிய பாடநூல்களை மாற்றியமைக்க நிறுவனத்திற்கு ஆணை வழங்கியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான இறுதி தீர்ப்பு வந்து வழங்க போறாங்க. சோ கிட்டத்தட்ட டெட்ல பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 மார்க் எடுத்தா அனைவருக்குமே பாஸ் என்ற இறுதி தீர்ப்பு விரைவில் வர இருக்குங்க. முதல்வர் விஜய் அவர்கள் 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை விரைவில் வெளியிடுவாரு அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. சோ டிஆர்பியில இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.